மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போது பணிபுரிந்து வருகின்ற குடும்பங்கள் ஏதாவது அவ்வாறான சிக்கலான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலோ அல்லது அவர்கள் அங்கே சிக்கல்பட்டிருப்பதாக இருந்தால் அவர்களுடைய குடும்பங்கள் இங்கும் தொடர்ந்தும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்ற சந்தர்ப்பம் நேரிடலாம் என்றதை நாங்கள் முன்கூட்டி அறிந்திருக்கின்றோம். அதே போல இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணத்தால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தீர்மானங்கள் எவ்வாறு என்றதையும் விலக்கிக் கொள்வதற்காகவே தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு வருகின்றோம். எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கையில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காதவாறு பாதுகாத்துக் கொள்வதும் எங்களுடைய முக்கிய கவனமாக இருக்கின்றது. எனவே தான் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருள்களின் அளவை நாங்கள் நீடித்து வைத்துக் கொண்டால் அந்த எரிபொருள்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் இலங்கைக்கு வரவழைத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு தாமதம் ஏற்பட்டால் அதன் மூலம் எரிபொருள்களின் விலைவாசிகள் அதிகரித்தல், ஏனைய பொருட்களின் விலை அதிகரிப்பு, அதே போலத்தான் பண்டங்களின் தட்டுப்பாடு ஏற்படுதல் போன்ற பல விடயங்களை எங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் என்ற முழுமையான நம்பிக்கையோடு தான் நாங்கள் சொல்கின்றோம். இப்போது இந்த ஒரு QR முறையை அறிமுகப்படுத்தி இருக்கின்ற எண்ணெய்களை, களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்ற எண்ணெய்களை சிக்கனமாக பயன்படுத்தி சரியாக விநியோக முறையின் மூலமாக நாங்கள் எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை பெற்றுக்கொள்வது அவசியம். சிக்கனமாக எரிபொருட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.